நண்பா இந்த வீடியோவில் கம்மி பட்ஜெட்டில் இருக்க ஒரு டிடிஎல் ஃப்ளாஷை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருக்கீங்க, இல்லை அப்படின்னா கம்மி பட்ஜெட்டில் இருக்க ஏதாவது ஒரு கேமரா 30,000 40,000 50,000 இந்த பட்ஜெட்டில் இருக்க ஒரு கிராப் பாடி சென்சார் கேமரா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உங்களுடைய ஃபோட்டோவை நெக்ஸ்ட் லெவலில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளாஷ் கண்டிப்பாக வேணும். உங்கள் கேமரா ஃப்ளாஷ் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துழைக்காது. நீங்கள் உங்கள் ஏரியாலே ஒரு சின்ன ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஒர்க் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் கேமராவில் இருக்க ஃப்ளாஷ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைக்காது. அதுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளாஷ் வாங்கி ஆகணும். ஃப்ளாஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய டைப் ஃப்ளாஷ் இருக்குது. 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு உங்களுடைய மிட்ரேஞ்ச் கேமராக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஃப்ளாஷஸ் இருக்குது. பட் அது மேனுவல் ஃப்ளாஷ், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக், அதாவது ட்ரிகர் எல்லாம் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் 2-3 சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் கூட உங்கள் ட்ரிகரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா S1 S2 இந்த மாதிரி எல்லாமே போட்டு அட் அ டைமில் அடிச்சுக்கலாம். பட் அந்த ஃப்ளாஷில் எதுவும் அந்த ஆப்ஷன் கிடையாது. பட் ஒரு கம்மி பட்ஜெட்டில் இருக்க ஒரு டிடிஎல் சப்போர்ட் உள்ள ஃப்ளாஷ் அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ளாஷை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்டேட் இருக்கேன் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் சுர டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் தவறாமல் கிடைக்கும். இப்போ வீடியோ பார்க்கலாம். இந்த ஃப்ளாஷோட நேம் ஒசாகா DF960 Mark 4 RT. இந்த ஃப்ளாஷை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுடைய கெனான், நிக்கான் இந்த மாதிரிப்பட்ட எந்த கேமராவில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளால பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சுக்குள்ளால தான் நம்மளுடைய கேமரா ட்ரிகர் எல்லாமே இருக்குது. பவுச் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் உள்ளால புக்லெட் இருக்குது, எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ப்ளஸ் ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மவுண்டை உங்களுடைய ட்ரைபேடில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரைபேட்லேயே வந்து நீங்கள் இந்த ஃப்ளாஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பவுச் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளால தனியாக வந்து ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரிகரில் போடுறது. நெக்ஸ்ட் வந்து ட்ரிகர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு லைட் பவுன்சர் இருக்குது. இதை வந்து உங்கள் ஃப்ளாஷில் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னாலும் ஃபோட்டோஸ் நல்லா ஸ்மூத்தாக அழகாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பவுச்சை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளாஷை நம்ம வெளியே எடுத்துடலாம். நீங்களே பார்க்குறீங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு. ஃப்ளாஷோட அந்த ஃப்ரண்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒசாகா அப்படின்னு அவங்களோட பிராண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு பாட்டமில் சென்சார் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சென்சார். இந்த ஃப்ளாஷை இந்த மாதிரி ஆங்கிள் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு 90 டிகிரியில் வேணுமா இல்லை 45 டிகிரியில் வேணுமான்னு மாற்றிக்கலாம். தென் வந்து ரைட்டு லெஃப்ட்டு மாற்றிக்கலாம். பட் 360 டிகிரிக்கு உங்களை ரொட்டேட் பண்ண முடியாது. உங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் இந்த ஃப்ளாஷை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதோட டாப்பில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு லீஃபும் ஒரு கிளாஸும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக லைட் வந்து அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு லேயர் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி உங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு ஏற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சைடில் பேட்ரி போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் இவங்க வந்து இதில் பேட்ரி வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கடையில் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ளாஷ் வாங்கும்போது ஆன்லைன்லேயே பேட்டரியை நீங்கள் தனியாக வாங்குறது மாதிரி இருக்கும். இதில் 4 பேட்டரி நீங்கள் போடுறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இதில் என்ன பேட்டரி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரிப்பட்ட எம்ஏஹெச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நான் அதில் சொல்லுவேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஃப்ளாஷை உங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் மவுண்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தென் வந்து இந்த பேட்டரியை வந்து நம்ம ட்ரிகரில் போட்டுக்கணும். இந்த ட்ரிகரில் போடுற பேட்டரி இவங்களை இன்பில்டாக கொடுத்துட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த பேட்டரியை இந்த ட்ரிகரை கலத்திட்டு பேக்கில் பேட்டரியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ட்ரிகர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அதிலே டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பேட்டரி போட்டுட்டு ஆன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைட் பார்த்தது நீங்களே பார்க்குறீங்க. தென் இதில் ஆன் ஆஃப்னு ஒரு சின்ன ஒரு பட்டன் இருக்கும். தென் வந்து டிபின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பட்டன்ஸ் இருக்கும். இதெல்லாமே உங்களோட லைட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில லைட்ஸை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு டுட்டோரியலாக போடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன். தென் இப்போ வந்து நான் உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டரி வந்து ஃப்ளாஷில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஃப்ளாஷில் எந்த மாதிரிப்பட்ட பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 2000 mAhக்கு மேலே உள்ள பேட்டரி தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே உள்ள எந்த பேட்டரியும் யூஸ் பண்ணிடாதுங்க. என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2450 mAh உள்ள WA பேட்டரி. இது வந்து பேனாசோனிக்கோடது கொஞ்சம் ரேட் அதிகம். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா 4 வாங்கியிருக்கேன். மொத்தமாக சேர்த்து இது வந்து 800 900 அந்த மாதிரி ஆஃப்லைனில் என்கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. இந்த பேட்டரி நீங்கள் தனியாக தான் வாங்கி ஆகணும். 4 பேட்டரி. ஒன்ஸ் இதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 300 350 400 ஃபோட்டோஸ் நீங்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பேட்டரி வாங்குறீங்க அப்படின்னா இதை சார்ஜ் பண்ணுற அடாப்டர் நீங்கள் கூட வாங்கிக்கணும். எல்லா பைலிங்கும் பார்த்தீங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தனியாக கொடுத்துருக்கோம். ஃப்ளாஷ் பைலிங்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வாங்குறதுக்கான பைலிங்கு, அதுக்கப்புறம் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர் பைலிங் எல்லாமே தனியாக கொடுத்துருக்கேன். இந்த பேட்டரியை ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8 to 10 hour எடுத்துக்கும். ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கும். அதனால் நைட் நீங்கள் தூங்க போகும்போது சார்ஜ் போட்டுட்டு மார்னிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜ் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களுடைய ஃப்ளாஸ்கில் இந்த பேட்டரியை போட்டுக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுட்டு
க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், தட்ஸ் ஆல். தென் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒருக்கா கிளிக் பண்ண ஆன் ஆகாது. லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன் ஆகும், நீங்களே பார்க்குறீங்க. ஸோ ஆன் ஆனோன்னா மேனுவலில் இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பட்டன்ஸு. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட மோட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மல்டி மோடு, ஸ்பெஷலி இந்த ஃப்ளாஷில் வந்து டிடிஎல் மோட் இருக்குது. டிடிஎல் மோடில் போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவுக்கு வந்து எவ்வளோ லைட் வேணும் அப்படின்னு அதுவே முடிவு பண்ணிக்கும் சென்சார் மூலமாக. அதனால் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். பட் மேனுவல் தான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அங்கே எவ்வளோ லைட்டு வேணும், எவ்வளோ லைட்டு தேவையில்லை அப்படின்னு நீங்களே மேனேஜ் பண்ணிக்க முடியும். 1/128 இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டை தான் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணால், இதை சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க, கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா லைட் வந்து அதிகமாக உங்களுக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைட் எவ்வளவுக்கு அதிகமாக வெளியே நீங்கள் பவுன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும். ஸோ என்ன தான் நீங்கள் ஒரு 1/4 வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஃபோட்டோஸ் எல்லாம் அசால்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து 2-3 ட்ரிகரை வச்சு ஒரே பட்டனில் கிளிக் பண்ணுவாங்க. அப்போ S1 S2 அதில் எல்லாம் போட்டு கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்கள் கேமராவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க 2 ட்ரிகரும் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளாஷை டேரெக்டாக உங்கள் DSLR கேமராவுக்கு மேலே மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த செட்டிங்ஸும் இதில் நீங்கள் பண்ண வேணாம். டேரெக்டாக உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் செட்டிங்ஸை மாற்றிட்டு வந்து ஃப்ளாஷை யூஸ் பண்ணிக்க முடியும். சம்டைம்ஸ் நீங்கள் கேமராவில் ஃப்ளாஷை வைக்காமல் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆள் வச்சுருக்காங்க, ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வச்சுருக்காங்க, நீங்கள் தூரத்தில் நின்று ட்ரிகரை யூஸ் பண்ணி அடிக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ளாஷில் வந்து இந்த மோட் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதில் நிறைய மோட் இருக்குது, மாஸ்டர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஒய்ஃபை சிம்பிள் உங்களுக்கு வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் அப்படின்னு ஒரு மோடு இருக்குது, பார்த்தீங்கன்னா SLAVன்னு ஒரு மோடு இருக்கும். இந்த மோடில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ட்ரிகர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரிகரை நீங்கள் அடிக்கும்போது இங்கே உங்களுக்கு அடிக்கும் ஃப்ளாஷு. வேறு மோடில் வச்சுட்டு உங்கள் ட்ரிகரை கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேமராவில் கிளிக் பண்ணால் கண்டிப்பாக ஃப்ளாஷ் அடிக்காது. இந்த வீடியோவில் இந்த டிடிஎல் ஃப்ளாஷை அன்பாக்சிங் பண்ணி ப்ளஸ் இதில் இருக்க ஒரு பேசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் இந்த ஃப்ளாஷை நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் டுட்டோரியல் வீடியோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு தெரியாமல் இதில் நிறைய இருக்குது. ஸோ மேனுவலில் போட்டு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12,000 15,000 கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளாஷ் வாங்க முடியாதவங்க மிட் ரேஞ்சில் இருக்க ஒரு 5,500 பட்ஜெட்டில் இருக்க இந்த ஃப்ளாஷ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஒர்த்தான ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லலாம். பை லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஃப்ளாஷ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லாமே நல்லா இருக்குது, இதுக்கு வந்து நெகட்டிவே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குது. இந்த ஃப்ளாஷை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 300-350 ஃபோட்டோஸ் எடுத்தேன், எந்த அளவுக்கும் பிரச்சனை தெரியல. பட் அடுத்த வாட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக ஒரு 300 350 450 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அடிஷ்னல் பேட்டரி வாங்கி போட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு லோடு அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரு பேட்டரி முடிஞ்சு அதை கலத்தி வச்சுட்டு அடுத்தது உடனே இன்ஸ்டன்ட் அடுத்த பேட்டரி போட்டு அடுத்தது ஃபோட்டோ கண்டினியூஸாக எடுத்தனால பார்த்தீங்கன்னா பேட்ரி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஃப்ளாஷும் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஹீட் ஓவராக வந்தனால ஃப்ளாஷில் வந்து டெம்பரேச்சர் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. அது வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, எடுத்தால் ஃப்ளாஷ் வந்து போயிடும். அதனால் அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். பட்டு அந்த டைமில் நம்மளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது, கண்டினியூஸாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் ஆகணும். இந்த ஃப்ளாஷில் அந்த ஒரு ப்ராப்ளத்தை மட்டும்தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து ஸ்பீட் லைட்டு ஃப்ளாஷு. நீங்கள் வந்து DSLR கேமராவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை முடியலை அப்படின்னா உங்களுக்கு மிட்ரேஞ்ச் கேமராவில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிலர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, அந்த 3,000 பட்ஜெட்டில் இருக்க அந்த ஃப்ளாஷை வாங்கிட்டு லாஸ்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் அவங்க அப்கிரேட் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷை எதுவுக்குமே அவங்க யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி டிடிஎல் ஃப்ளாஷு ப்ளஸ் ட்ரிகரோட உள்ள ஃப்ளாஷ் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் நெக்ஸ்ட் வேறு ஃப்ளாஷ் அப்கிரேட் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷை நீங்கள் சாஃப்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க முடியும் வேறு லெவலில் இந்த ட்ரிகரை யூஸ் பண்ணி. பட் அந்த ஃப்ளாஷை வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கேமராவில் மட்டும் வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை கலத்தினா அது ஒர்க்கே ஆகாது. அதுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது, ட்ரிகரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால் திங்க் பண்ணிக்கோங்க. வாங்குறதா வாங்குறீங்க, ஒரு நல்ல ஃப்ளாஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் சுர டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மட்டும் தான் தெரிவிக்க விடுற வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். மாதிரி பை.